நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? காஷ்மீரின் பகல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பயங்கரவாதிகளுக்கு இந்தியா பதிலடி கொடுத்தது. பாகிஸ்தான் உள்ளே புகுந்து சென்று 9 பயங்கரவாதிகள் முகாம்களை குண்டு வீசி தகர்த்தது. அதில் முரிட்கேரியில் இருந்த ஜமாத் உத் தாவா பயங்கரவாத அமைப்பின் தலைமையிடமும் ஒன்று. பாகிஸ்தானின் லாகூரிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் உள்ளது. இங்கு நம் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பயங்கரவாதிகள் அப்துல் மாலிக், காலித், முதாசிர் ஆகியோர் கொல்லப்பட்டனர். இவர்களது இறுதிச் சடங்கு முரிட்கேரியில் நேற்று பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்றது. பயங்கரவாதிகளின் குடும்பத்தினரை விட ராணுவத்தினர் தான் அதிக அளவில் இந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். குறிப்பாக ராணுவ உயரதிகாரிகளும் ISI உளவு அமைப்பின் அதிகாரிகளும் இதில் பங்கேற்றிருக்கின்றனர். அதோடு பயங்கரவாதிகள் சவப்பெட்டி மேல் பாகிஸ்தானின் தேசிய கொடியை போட்டு அரசு மரியாதையும் வழங்கப்பட்டுள்ளது. இப்படி பயங்கரவாதிகளையும் பயங்கரவாதத்தையும் பாகிஸ்தான் பகிரங்கமாக ஆதரிப்பது மீண்டும் ஒரு முறை அம்பலமாகிவிட்டது.